यूजीसी बिल वापस लो, यूजीसी बिल वापस लो, जिंदाबाद तमाम लोग जो है यहाँ पे पहुँचे हुए हैं और उनका पुतला दहन कर வணக்கம். நாட்டில் என்னதான் நடக்கிறது? மோடி வர்சஸ் யோகி, யோகி வர்சஸ் சங்கராச்சாரியர். பிஜேபியில் இருக்கக்கூடிய பக்தர்களே இன்னைக்கு ரோட்டில் இறங்கி பாய்காட் பிஜேபி, பாய்காட் மோடி என்கிற கரகோஷங்களுடன் பிஜேபிக்கு எதிராக போராட தொடங்கிவிட்டார்கள். ஸ்வர்ண ஜாதியினர்கள், நாங்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த பதவியில் அமர வைத்திருக்கிறோம், எங்களுக்கு எதிராகவே நீங்கள் சட்டங்களை கொண்டு வருவீர்களா? என் கையில் இருக்கக்கூடிய இந்த சட்டம் தான் அதற்கான காரணம். யூஜிசி கொண்டு வந்த இந்த பில், அதாவது யூனிவர்சிட்டிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், காலேஜஸ்களில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சமுதாயம் எஸ்சி எஸ்டி ஓபிசி அவர்களை எந்த அளவில் பாகுபாடு செய்து அவர்களை அடக்கி வந்தார்களோ அந்த அடக்குமுறை செய்த நபர்களுக்கு எதிராக இந்த சட்டம் வந்துவிட்டதா? அதாவது நாங்கள் ஆண்ட பரம்பரை, எங்களுக்கு எதிராகவே நரேந்திர மோடியின் அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வரலாமா என்கிற அந்த கேள்வி. அதனால் நரேந்திர மோடியை பாய்காட் செய்யுங்கள், பிஜேபிக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான், ஹரியானா இது போன்ற வட இந்திய மாநிலங்கள் பல்வேறு இடங்களில் போராட்டங்களை அறிவித்து அந்த போராட்டங்களில் சபதம் எடுக்க தொடங்கிவிட்டார்கள். நாங்கள் இதற்கு மேல் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம். எதற்காக இந்த பிரச்சனை? யாருக்காக இந்த சட்டம்? இந்த சட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜனவரி 13ஆம் தேதி இந்த கெஜெட் நோட்டிஃபிகேஷன் வெளிவந்தது. மொத்தமே 14 பக்கங்கள் தான். 7 பக்கங்கள் ஹிந்தியில், 7 பக்கங்கள் ஆங்கிலத்தில். எத்தனை பேர் இந்த சட்டத்தை படித்தீர்கள், எத்தனை பேருக்கு இந்த சட்டம் புரிந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்னைக்கு இந்த பதிவை மிகவும் ஆழமாக நீங்கள் பார்க்க வேண்டும். எந்த அளவில் இந்த சட்ட வழியாக ஹிந்துக்களே இரண்டாக பிரிந்து நிற்கிறார்கள். இதற்கு பின்னாடி அரசியல் நோக்கமும் இருக்கு. இன்னும் ஒரு சில வருடங்களில் நரேந்திர மோடி ரிட்டையர் ஆக போறார். அடுத்த பிரைம் மினிஸ்டர் யார்? அமித்ஷாவா அல்லன் யோகி ஆதித்யநாத்தா? நிச்சயமாக குஜராத் லாபிக்கு யோகி ஆதித்யநாத் வரக்கூடாது என்று இருக்கிறது. இன்னொரு சில நபர்களுக்கு யோகி ஆதித்யநாத் வந்தால் மட்டும்தான் பிஜேபியை நடத்த முடியும் என்கிற அவர்களுடைய நோக்கம். ஏன்னா ஐடியாலஜிக்கலி தே ஆர் இன்க்ளைன்ட். சங்கராச்சாரியருடைய பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த யூஜிசி விவகாரமாக இருக்கட்டும், அனைத்துமே பிஜேபியில் வரக்கூடிய அடுத்த வருஷம் வரக்கூடிய தேர்தல் அதற்கு எதிராகவே போகிறது. அனைத்துமே நீங்கள் பாருங்கள், ஒவ்வொன்றாக பாருங்கள், கவனமாக பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எதற்காக இந்த தாண்டவம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறை தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த காகிதம் தான் அதற்கான காரணம் என்று கூறினேர். இதே விஷயத்தை சுப்ரீம் கோர்ட்டும் உணர்ந்திருக்கிறது. இன்னைக்கு இந்த சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் அடுத்த இன்ஃபர்மேஷன் வரும் வரை இதை தடை போட்டிருக்கிறது. அதாவது இந்த சட்டம் இன்னையிலிருந்து அமலில் கொண்டு வரக்கூடாது. ஆனால் இந்த சட்டத்தில் இருந்த ஓட்டைகள் என்ன? எதற்காக சுப்ரீம் கோர்ட் இந்த முடிவெடுத்தது? இந்த சட்ட ரூல் புக்கில் என்னெல்லாம் தவறுகள் இருந்தது என்கிற விஷயத்தை இந்த பதிவில் நீங்கள் பார்க்க வேண்டும். அடக்குமுறை இன்னைக்கு நேற்று கிடையாது. வருடக்கணக்காக, எத்தனையோ 1000 வருடங்களாக தலித், எஸ்சி, எஸ்டி இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே போய் நின்று பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் அவர்களுக்கு எதிராக அநீதிகள் நடந்திருக்கிறது என்று. ஒரு சில வருடங்களுக்கு முன்பு இதே பிஜேபியை சார்ந்த நபர்கள், இதே ஸ்வர்ண ஜாதியை சார்ந்த நபர்கள் ஆங்காங்கே கர் வாப்சி என்கிற போராட்டத்தை தொடங்கினார்கள். ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்துவராக இருக்கட்டும், நீங்கள் அனைவருமே ஹிந்து மதத்தில் வந்து விடுங்கள், நாம் அனைவருமே ஒன்று என்று கூறினார்கள். பட்டேங்கே து கட்டேங்கே, பிரிந்தோம் என்றால் வெட்டிடுவாங்க, அதனால் பிரியக்கூடாது.
இதைத்தானே நீங்கள் கூறினீர்கள். இன்னைக்கு நாங்கள் சுவர்ண ஜாதி, நாங்கள் பிராமணர்கள், நாங்கள் உயர் ஜாதியினர்கள், நீங்கள் தலித்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்களும் நாங்களும் சமம் கிடையாது. பீம்ராவ் அம்பேத்கர் இந்த நாட்டின் சட்ட புத்தகத்தை, கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்த நபர். அந்த சட்ட புத்தகத்தை, அந்த கான்ஸ்டியூஷனை இதுவரை உயர் ஜாதியினர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து வருகிறார்கள். காரணம், அந்த கான்ஸ்டியூஷனை எழுதிய நபர் ஒரு தலித். இது எங்களுக்கான புத்தகம் கிடையாது, இது எங்களுக்கான சாசனம் கிடையாது, எங்களுக்கு மனுஸ்மிருதி இருக்கிறது, அதைத்தான் நாங்கள் நம்புவோம். ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், இவர்களுக்கான அந்த புத்தகம் மனுஸ்மிருதி. அதனால்தான் கான்ஸ்டியூஷனை நாங்கள் மாற்றப் போகிறோம் என்று கூறினார்கள். அப்கி பார் 400 பார் என்று கூறும்போது இப்போ என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, எதற்காக அதே நபர்கள் நரேந்திர மோடிக்கு, பிஜேபிக்கு ஆதரவாக இருந்த அதே நபர்கள் இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கக்கூடிய காரணம் என்ன, நரேந்திர மோடியை எதிர்க்கக்கூடிய காரணம் என்ன? அந்த காரணம் இந்த 7 பக்கங்களில் எழுதியிருக்கிறது. அந்த 7 பக்கங்களை நான் விவரமாக உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கப் போகிறேன். யோகி வர்சஸ் மோடி, யோகி வர்சஸ் சங்கராச்சாரியர், யோகி மோடி வர்சஸ் யூஜிசி பில். இந்த அனைத்தையுமே நீங்கள் ஆழமாக கவனமாக கேளுங்கள். இதற்கு மேல் உங்களுக்கு ஒவ்வொன்றாக புரிய போகிறது. வாட் இஸ் யூஜிசி? முதலில் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யூஜிசி என்றால் என்ன? இந்த புதிய பில்லில், இந்த புதிய ரெகுலேஷனில் என்னெல்லாம் புதிய ரூல்ஸ்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அனைத்திற்கும் மேலே ரிசர்வேஷன் கோட்டா, அதை பற்றி தான் முக்கியமாக இந்த பில் எடுத்து காட்டுகிறது. ரிசர்வேஷனை பற்றி, ரிசர்வேஷனை டச் செய்து இந்த பில் வெளிவரும்போது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்கள், முக்கியமாக சுவர்ண ஜாதியில் இருக்கக்கூடிய நபர்கள், உயர் ஜாதியில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு பிஜேபியை எதிர்க்க தொடங்கிவிட்டார்கள். எப்படி, அதை நீங்கள் பாருங்கள். உதாரணத்திற்கு ரிசர்வேஷன் கோட்டாவை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். ரிசர்வேஷன் கோட்டா ஒரு ஆழமான சப்ஜெக்ட், அதை 2-3 வரிகளில் பேச முடியாது. அதனால் ஒரு சிறிய எக்ஸாம்பிளுடன் இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். 100 வேலை அரசு உத்தியோகம் வெளிவருகிறதுன்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கு ஆயிரக்கணக்கான நபர்கள் அப்ளிகேஷனை போடுவார்கள். ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த வேலைக்கு யார் தகுதியானவர்களோ அவர்களுக்கு அந்த வேலை போய் கிடைக்கணும் சாதாரணமாக. ஆனால் அடக்குமுறை 100 ஆண்டு 200 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளாக இந்த அடக்குமுறை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போது ஒரு சில நபர்கள் 7-8 பரம்பரையாக பள்ளிகளுக்கு சென்று பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருந்து அவர்களுக்கு அந்த அந்த எக்ஸாமினேஷன், இந்த ஃபார்மெல்லாம் நிரப்புறது ரொம்பவே ரொம்பவே ஈஸியாக கிராக் செய்து விடுவார்கள். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட் ஜாப், ஃபர்ஸ்ட் டைம் உத்தியோகம், முதல் முறையாக பள்ளிக்கு அந்த தலைமுறையில் முதல் பட்டதாரி அவரால் அது செய்ய முடியுமா? முடியாது. அதனால்தான் ரிசர்வேஷன் கொண்டு வரப்பட்டது. அதாவது ஒதுக்கப்பட்ட நபர்கள், அடக்கப்பட்ட நபர்கள், அந்த வர்க்கத்திலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு ரிசர்வேஷனை கொடுங்கள். ரிசர்வேஷன் எதற்காக? அவர்களும் சமமான நிலைக்கு வர வேண்டும் என்று. ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் அதையே ஓட் வங்கியாக மாற்றி அவர்களுக்கு அந்த சலுகை போய் சேரவில்லை, அவர்களுக்கு நேரடியாக அந்த லிபர்ட்டியும் கிடைக்கவில்லை, அந்த ப்ராஃபிட்டும் போய் சேரவில்லை. இன்னைக்கு இந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 15% ஸ்கெட்யூல் காஸ்ட் எஸ்சி வர்க்கத்தை சார்ந்த நபர்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கிறது. 7.5% ஸ்கெட்யூல் ட்ரைப் எஸ்டி கேட்டகரி, 10% இடபிள்யூஎஸ் 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதில் 8 லட்சத்திற்கு குறைவாக உங்களோட குடும்பத்தின் வருமானமாக இருந்தால் நீங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வருவீர்கள். அதனால் அந்த கேட்டகரியில் நீங்கள் 10% உங்களுக்கு சலுகை கிடைக்கும். ஓபிசி 27%, எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 60% ரிசர்வேஷன் கோட்டாவில் போகிறது. 40.5% மட்டும் தான் ஜென்ரல் கேட்டகரி. ஜென்ரல் கேட்டகரியிலும் எஸ்சி வரலாம், எஸ்டி வரலாம், ஓபிசி வரலாம், ஜென்ரல் கேட்டகரி வரலாம், இடபிள்யூஎஸ் வரலாம். எல்லாருமே அந்த 40%ல் போட்டியிடலாம். இப்போ இதில் என்ன பிரச்சனை? நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸில் இருந்தீர்கள்னா உங்களுக்கு அந்த அரசு உத்தியோகம் கிடைப்பது கொஞ்சம் சுலபம், பிகாஸ் யூ ஹாவ் ரிசர்வேஷன். ஆனால் ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் இருந்தீர்கள்னா
இந்த ரிசர்வேஷன் அவ்வளோ சுலபமாக உங்களுக்கு கிடைக்காது. திஸ் இஸ் வாட் த மித் இஸ். நவ் எதற்காக இந்த ரிசர்வேஷன் தேவை என ஆதிகாலமாக ஒரு வர்க்கத்தை நீங்கள் அடக்கி வந்தீர்கள். அதற்காக இந்த சிஸ்டம், அதாவது ரிசர்வேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தார்கள். 7-8 ஜென்ரேஷனாக. நீங்கள் ஆண்ட பரம்பரை என்று கூறுகிறீர்கள் இல்லையா, அதே ஆண்ட பரம்பரை மற்ற நபர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்கிற அந்த விஷயம். ஆனால் ஃபேக்ட் என்ன, உண்மை என்ன? எஸ்சி எஸ்டி ஓபிசியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் வரை அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் இன்னைக்கு மற்றவர்களுக்கு இடத்தை ஒதுக்கி கொடுக்கிறார்களா? கிடையாது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த மென்டாலிட்டி, நாங்கள் ஆண்ட பரம்பரை, அந்த மென்டாலிட்டி. இந்த மென்டாலிட்டியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா தலித் சமுதாயத்தை சார்ந்த நபர் குதிரையில் ஏறி தன்னுடைய திருமணத்திற்கு போகக்கூடாது. வட இந்தியாவில் இது நடக்கிறது. இன்னைக்கு ஒரு ட்வீட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ட்வீட், தலித் பெண்ணுடைய இறுதி சடங்கு, இறுதி ஊழ் இந்த ரோட்லேருந்து போகக்கூடாது என்கிற அந்த விஷயம் எங்கே நடக்கிறது? இது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் நடக்கிறது. அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். எங்கள் ஊர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தன்றாமட்டு ஒன்றியத்துல மோத்தக்கல் கிராமம். எங்கள் ஊர் காலனில ஒரு இறப்பு இன்னைக்கு நடந்தது. அந்த இறப்பை பார்த்துட்டு ஒரு பெண் பிணம் எடுத்துன்னு வந்தோம். வழியில எங்களுக்கு சரியான அரசாங்கமே தடை செஞ்சுதான் நின்றுட்டு இருக்கு. ஒரு உடல், இந்த தகனம் செய்யக்கூடிய உடல் இப்ப வரைக்கும் தனியா ஒரு ரோட்ல தனியா அனாதப்படம் மாதிரி இருக்கு. எங்க சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் இந்த இடத்துல தான் மொத்த பேருமே அழுத புலமையும் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கம் தான் எங்களை தடுத்து நிறுத்துதே தவிர இது யாருடைய பின்னணைப்புல இருந்து தடுத்துறாங்கன்றது எங்களுக்கு தெரியல. இது யார் செய்யறாங்கன்றதும் தெரியல. ஒரு பிணம் நடு ரோட்ல உலகத்திலே நடக்காத ஒரு பேரழிவு, பேர் அசிங்கமான ஒரு செயல். இது அரசாங்கமே செய்து நம்ம அசிங்கமா இருக்குது. இது திராவிட மாடல்னு சொல்லி என்ன வேணாலும் சொல்லலாம். இது எதுக்குமே பயனற்ற ஒரு ஆட்சியா அமைக்கலாம் இருக்குது. இது எப்படி, இது சரியான ஒரு தீர்ப்பாது? இந்த நாட்டில் இப்படி எந்த உலகத்திலேயாவது 21ஆம் நூற்றாண்டுல கூட இந்த நாட்டில் நடக்குது? எவன் ராஜராஜ சோழ, எவன் ஆண்ட பரம்பரை, எவன் இதுல நம்மளுக்கு. இது மட்டுமல்ல, ஒரு பிரின்சிபல், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அகர் चमार भी पढ़ लिख जाएंगे तो गोबर कौन उठाएगा. அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கல்வி போய் சேர்ந்து விட்டால் சாணி யார் அள்ளுவா? இது ஒரு பிரின்சிபலோடைய வார்த்தை. ஜஸ்ட் இமேஜின். இது அவருடைய தனிப்பட்ட கொள்கை கிடையாது. திஸ் இஸ் வாட் ஹிஸ் மென்டாலிட்டி இஸ். அதனால்தான் இந்த கோபம். ஏன்னா நாங்கள் உயர் ஜாதியினர்கள், எங்களுக்கு எதிராக எப்படி நீங்கள் சமமாக உட்காரலாம் என்று. प्रिंसिपल कह रहे हैं कि अगर चमार के बच्चे पढ़ जाएंगे तो गोबर कौन उठाएगा. प्रिंसिपल ने ऐसे बोला. हाँ, प्रिंसिपल ने बोला. SC who considered to be untouchable, scheduled caste, அவர்களை தொடக்கூடாது, நிழல் பட்டா கூட அந்த இடத்துல நீங்கள் நடக்கக்கூடாது என்கிற ஒரு மென்டாலிட்டி. ST ட்ரைபிள்ஸ், அவர்கள்தான் ஆதிவாசிகள். ஆதிவாசி என்றால் அவர்கள்தான் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், காட்டுவாசிகள் என்று கூறுகிறார்கள் இல்லையா, அவர்களும் ஒதுக்கப்பட்ட நபர்கள். அவர்களுக்கும் எந்த விதமான சலுகையும் கிடைக்கக்கூடாது. அதர் பேக்வர்ட் காஸ்ட், மற்ற ஜாதியினர்கள், அவர்களுக்கும் எந்த விதமான சட்டமும் கிடைக்கக்கூடாது, எந்த விதமான அதிகாரமும் கிடைக்கக்கூடாது, சம உரிமை கிடைக்கக்கூடாது. இது இவர்களுடைய மென்டாலிட்டி. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்தீர்கள்ல, என்னுடைய தகப்பனார் எனக்கு எந்த விதமான ஜாதி சான்றிதழுமே வாங்கி கொடுக்கவில்லை. என்னுடைய மகளுக்கும் நாங்கள் ஜாதி சான்றிதழை வாங்குவதில்லை. என்னுடைய குடும்பத்தில் யாருக்கிட்டையுமே ஜாதி சான்றிதழ் கிடையாது. காரணம், என்னுடைய தகப்பனார் நினைத்த விஷயம், என்னுடைய குழந்தைகளுக்கு நான் கல்வியை கொடுத்து விட்டேன். ஜாதியை வைத்து யாருமே அவர்களை அடையாளம் பார்க்கக்கூடாது. அந்த கல்வியை வைத்து அவர்களால் முடிந்தது அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இது அவருடைய தாட் ப்ராசஸ். இன்றைக்கி எங்களுடைய குடும்பத்தில் யாருக்கிட்டையுமே எந்த விதமான ஜாதி சான்றிதழும் கிடையாது. என்னுடைய அக்கா கிட்ட கிடையாது, என்னுடைய மகளுக்கு கிடையாது, என்னுடைய மனைவிக்கு கிடையாது, யாருக்குமே இந்த ஜாதி சான்றிதழ் கிடையாது. அதனால் இந்த ஜாதி சான்றிதழ் வழியாக 60% ரிசர்வேஷனில் போகுது, 40% ஓப்பன் கேட்டகரியில் வருது. அந்த ஓப்பன் கேட்டகரியிலும் நீங்கள் பார்த்தீர்கள் அனைத்து நபர்களுமே வரலாம். ஆனால் அதற்கான ஒரு விடயமும் கிடைத்தது 2019ஆம் ஆண்டு. அதுதான் AWS,
எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் நீங்கள் பிராமணராக இருந்தால் கூட, நீங்கள் ஏழையாக இருந்தால் நீங்கள் அந்த இடபிள்யூஎஸ் சிஸ்டமில் வருவீர்கள், உங்களுக்கு அந்த 10% ரிசர்வேஷன் கிடைக்கும். இப்போ இந்த ரிசர்வேஷனை பற்றி கொஞ்சமாக பேசினோம். ஆனால் அதே இடத்துல நீட் போன்ற இடத்தை பாருங்கள். ஒரு டாக்டர் நிச்சயமாக தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் அந்த இடம் போய் சேர வேண்டும். அதாவது கஷ்டப்பட்டு அனிதா, தமிழ்நாட்டில் ஒரு பெண் குழந்தை, நீட்டுக்கு எதிராக போராடி கல்வியாக பார்க்கக்கூடிய குழந்தை எந்த கேட்டகரியில் வந்தால் கூட அந்த குழந்தைக்கு அந்த சப்ஜெக்ட் போய் சேர வேண்டும். நீட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியில் மைனஸ், அதாவது -40 இருந்தால் கூட உங்களுக்கு அந்த இடம் கிடைச்சிடும், சீட் கிடைச்சிடும், ரிசர்வேஷன் கிடைச்சிடும். அன்ரிசர்வ்டுக்கு 103 மார்க்ஸ் இருக்கணும், யூஆர்பிடபிள்யூடிக்கு 90 மார்க்ஸ்கள் இருக்கணும். இது நீட்டுடைய ரிசர்வ்ட் கட் ஆஃப் ஸ்கோர். இப்போ நீங்கள் பாருங்கள், தகுதியான நபர்கள் மட்டும்தான் ஒரு டாக்டர். ஏன்னா உங்களுடைய உடல்நிலையை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். தகுதியற்ற நபர் அந்த இடத்திற்கு வரலாமா? டேலண்டட் நபர், கேப்பபிளான நபர் அவருக்கு வரணுமா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். இப்போது யூஜிசி எப்படி யாரை கண்ட்ரோல் செய்கிறது அதை நீங்கள் பாருங்கள். யூஜிசி மீன்ஸ் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். உங்கள் கையில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட், அது காலேஜ் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், எல்லாமே நீங்கள் பார்த்தீர்கள், இட் கம்ஸ் அண்டர் யூஜிசி, வெதர் இட் இஸ் அ ப்ரைவேட் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி ஆர் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, எதுவாக இருந்தாலும் இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் யூஜிசி. யூஜிசியோடைய வேலை என்ன? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து காலேஜஸ்களில், அனைத்து யூனிவர்சிட்டிஸ்களில் எந்த விதமான சட்டங்கள் இருக்கணும், எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும் என்கிற அந்த விஷயத்தை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2012ஆம் ஆண்டு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது, PEHEL, அதாவது ப்ரமோஷன் ஆஃப் ஈக்விட்டி இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்களில் சமமான சட்டம், அனைத்து ஜாதியினர்களுக்குமே சமமான உரிமை கிடைக்க வேண்டும் என்கிற இந்த விஷயம். ஏன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏராளமான டிஸ்கிரிமினேஷன் அங்கே நடந்ததாக கேசஸ்கள், வழக்குகள் பதிவாக தொடங்கியது. முக்கியமாக 2024ஆம் ஆண்டு மட்டுமே கிட்டத்தட்ட 350 வழக்குகள், டிஸ்கிரிமினேஷன் வழக்குகள் பதிவானது. இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட் வரை போகும்போது, அதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா ரோஹித் வெமுலா 2016ஆம் ஆண்டு சுசைட் கேஸ் ஞாபகத்தில் இருக்கும். என்ன நடந்தது? அங்கே இருக்கக்கூடிய உயர் ஜாதியினர்கள் அவரை டீஸ் செய்தார்கள், இழிவுபடுத்தினார்கள். அதே போன்று இன்னொரு பெண்மணி டாக்டர் பாயல் தட்வி, டாக்டர், 2019 இந்த பெண்ணுடனும் அதே போன்றுதான் நடந்தது. இவரும் சுசைட் செய்து கொண்டார். இது போன்ற ஏராளமான வழக்குகள். சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு போகும்போது ஒரு அட்வைசரி கொடுக்கப்பட்டது. அதாவது சுப்ரீம் கோர்ட் கேவ் அட்வைசரி டு யூஜிசி, யூ பீப்புள் பிரிங் சம் லா அண்ட் மேக் இட் ஸ்ட்ரிக்ட் ரூல். நீங்கள் இதற்கு மேல் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூலை கொண்டு வந்தால் மட்டும்தான் இது போன்ற இழப்புகளை நம்மளால் தவிர்க்க முடியும். ஓகே, அதற்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ரூல்ஸ் வர் எக்ஸ்பேண்டட். எஸ்சி எஸ்டி என்கிற இந்த கேட்டகரியை தாண்டி இப்போ ஓபிசியும் இதில் கொண்டு வந்தார்கள். இதில் இஸ்லாமிய மதமும் உள்ள அடங்கும், பல்வேறு மற்ற நபர்கள் உள்ள அடங்குவார்கள். அதாவது எந்த எஸ்சி எஸ்டி ஒரு 20-25% மக்களுக்கு மட்டுமே இந்த சட்டம் வேலை பார்த்தது, இப்போது ஒரு 45-50% மக்கள் எதிர்கொள்ள வருகிறார்கள். எஜுகேஷன், உமன், சைல்டு, யூத் அண்ட் ஸ்போர்ட், இந்த அமைப்பு இதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தயாரித்தது. இதில் எஸ்சி எஸ்டி ஓபிசி அனைத்து நபர்களுமே அடங்குவார்கள் என்று கூறிவிட்டார்கள். இங்கே தான் இவர்களுக்கு இப்போ பிரச்சனை. என்ன பிரச்சனை அதை நீங்கள் பாருங்கள். இஃப் டிஸ்கிரிமினேஷன் ஹேப்பன்ஸ், இட் ஹேஸ் டு பி அ ஃபாஸ்டர் பனிஷ்மெண்ட். டிஸ்கிரிமினேஷன் நடந்தால் உடனடியாக அதற்கான தண்டனை கிடைக்க வேண்டும். தண்டனை கிடைக்க வேண்டும். எப்படி? அதை நீங்கள் பாருங்கள். இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை எங்கிறது தொடங்குகிறது? பேஜ் நம்பர் 9. பேஜ் நம்பர் 9 என் கையில் இருக்கும், உங்களுடைய ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். பேஜ் நம்பர் 9ல் இருக்கக்கூடிய பாயிண்ட் நம்பர் 3, பாயிண்ட் நம்பர் 3ல் இருக்கக்கூடிய சி செக்ஷனை படிக்கிறேன், கேளுங்கள். காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் மீன்ஸ்
discrimination only on the basis of caste or tribe against the member of scheduled caste, scheduled tribe and other backward classes. SC, ST, OBC இந்த 3 வர்க்கத்தை சார்ந்த நபர்களுக்கு எதிராக ஒரு காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடந்தால் மட்டும்தான் அது ஒரு தண்டனையாக, ஒரு குற்றமாக பார்க்கப்படும். ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு அநீதி நடக்கும்போது அவர்களுக்கு எதிராக ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் வந்தால் கூட அது குற்றம் கிடையாது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீர்கள்னா பேஜ் நம்பர் 11க்கு வாங்க. பேஜ் நம்பர் 11ல் 4th பாயிண்ட், 4வது பாயிண்ட், இது ஃபஸ்ட்டு படிச்சிடறேன், அதுக்கப்புறம் 7th பாயிண்ட். இந்த ரெண்டுமே நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இது வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ் செய்கிறது என்று. ஏன்னா சுவர்ண ஜாதியை சார்ந்த நபராக இருந்தால் கூட பள்ளிக்கூடங்களில், யூனிவர்சிட்டிகளில், காலேஜஸ்களில் ஒரு சமமான பிளாட்ஃபார்மை உருவாக்குவதற்காக தானே இந்த சட்டத்தை கொண்டு வந்தீர்கள். அது இருக்கா இல்லைன்னு நீங்களே முடிவெடுங்கள். The Executive Council of Governing Body or Management Committee of Higher Education Institute, as the case may, shall nominate a regular professor or senior faculty member who has an initiate interest in the welfare of advantaged social group as coordinator of the center. அதாவது இதில் ப்ரொஃபஸரும் கொண்டு வந்து விட்டார்கள், இதில் டீச்சர்ஸ்களையும் கொண்டு வந்து விட்டார்கள், இதில் ஹையர் அத்தாரிட்டியும் கொண்டு வந்து விட்டார்கள், மாணவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல 7வது புள்ளியை நான் படிக்கிறேன், கேளுங்கள், அப்போ உங்களுக்கு புரிய வரும் எதற்காக இவர்கள் போராடுகிறார்கள். The committee must have representation of other backward castes, which is OBCயிலிருந்து ஒரு representation, person with disabilities, ஊனமற்ற நபர்கள், அந்த வர்க்கத்தை ரெப்ரசன்ட் செய்வதற்காக ஒரு நபர், ஸ்கெடியூல் காஸ்ட் எஸ்சியிலிருந்து ஒரு நபர், எஸ்டியிலிருந்து ஒரு நபர், அண்ட் ஒரு பெண். அதாவது ஜென்ரல் கேட்டகரியிலிருந்து யாருமே ரெப்ரசன்டேஷன் கிடையாது. இந்த அமைப்பு, இந்த கமிட்டி ஒவ்வொரு காலேஜிலும் நீங்கள் அமைக்கணும். இது கட்டாயம், இது சட்டப்படி இதை நீங்கள் அமைத்தே தீர வேண்டும். அப்புறம் ரெப்ரசன்டேஷன் எல்லா வர்க்கத்தை சார்ந்த நபர்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் இருக்கணுமா, இருக்கக்கூடாது? அப்போதானே ஒரு சமமான சட்டம். இங்கே ரெப்ரசன்டேஷன் கிடையாது. அதற்காக இவர்கள் போராடுகிறார்கள். இது 2வது புள்ளி. 3வது நீங்கள் பார்த்தீர்கள்னா இது ரொம்பவே சீரியஸான விஷயம். பேஜ் நம்பர் 13ல் இந்த 8வது பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த 8வது பாயிண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது. பாயிண்ட் நம்பர் 8ல் இருக்கக்கூடிய சப் காலம் சி, the equity committee upon receipt of such information shall meet within 24 hours to take appropriate action. The equity committee may also refer the matter to committee constituted under any other regulations of UGC or under any other law for time being in force. ஒரு நபர் இன்னொரு நபர் மீது ஒரு வழக்கை, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறார். ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த நபர் ஒரு ஸ்வர்ண சமுதாயத்தை சார்ந்த நபரை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கிறார். அந்த கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்த 24 மணி நேரத்திற்குள், within 24 hours, there should be one action. அடுத்த 15 நாட்களுக்குள் அதற்கான ரிப்போர்ட் தயாரித்து நீங்கள் கொடுக்கணும். This is what the new rule is saying. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு நபர் மீது நீங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கிறீர்கள், அவருக்கு நான் அப்படி செய்யவில்லை என்று எடுத்துக்காட்டுவதற்கான எந்த விதமான வாய்ப்பையும் கொடுக்காமல் இந்த நபர், ஒரு நபர் கொடுத்த அந்த குற்றச்சாட்டை ப்ரூஃப் செய்யும் வரை அவர் அந்த தண்டனையை அனுபவிக்கணும். 2 தரப்பில் இருக்கக்கூடிய 2 பேருமே மாணவர்கள் தானே, 2 மாணவர்களையும் கூப்பிட்டு வைத்து அதற்கான தக்க நடவடிக்கை நீங்கள் எடுக்கலாம், கேட்கலாம். ஓகே, உன் தரப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, உன் தரப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? சுப்ரீம் கோர்ட்டும் SC/ST ஆக்டை பல நபர்கள் தவறாக பயன்படுத்தி வருகிறார்கள் என்கிற விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போது டெல்லியில் ஒரு காலேஜ், ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ். இந்த 13ஆம் தேதி தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அந்த மாணவியுடன் படிக்கக்கூடிய இன்னொரு நபர் ப்ரப்போஸ் செய்திருக்கிறார். இந்த பெண்மணி இல்லை, ஐ டோன்ட் லவ் யூ, எனக்கு விருப்பம் இல்லை என்று கூறியிருக்கிறார். இதே சட்டத்திற்கு கீழே அந்த நபர் அந்த பெண்ணுக்கு எதிராக போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்திருக்கிறார்.
அந்த பெண் மீது இப்போ ஒரு ஆக்ஷன் கமிட்டி உட்கார்ந்திருக்கு. राम कॉलेज ऑफ कॉमर्स में 3rd ईयर की स्टूडेंट और उनके साथ इस कानून के आने के बाद एक दलित छात्र उस लड़की से जाकर प्रपोज करता है. उस प्रपोज को वो लड़की ठुकरा देती है और ठुकराने के बाद वो दलित छात्र कहता है जो इसका परिणाम तुम्हें भुगतना होगा. उसके बाद होता ये क्या है, SC ST OBC एक्ट लगा दिया जाता है. उसके बाद 10 साल की जेल, जिंदगी बर्बाद, खत्म. बिल्कुल. बाद में वो निगम पार्षद ஸோ ஒரு பெண் தனக்கு பிடிக்கவில்லை என்று கூறினால் கூட இது போன்ற சட்டத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். இந்த சட்டம் தவறு கிடையாது. நிச்சயமாக இந்த சட்டம் இருந்திருக்க வேண்டும். இந்த சட்டம் தேவைப்படக்கூடிய சட்டம் தான். நிச்சயமாக தலித்கள், ST வர்க்கம், OBC அல்ல அனைத்து மாணவர்களுக்குமே இந்த சட்டம் போய் சேர வேண்டும் என்று நான் நம்புகிறேன், நான் கருதுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாமியருடைய வீடு இடிக்கப்படும் போது கைத்தட்டி சிரித்த நபர்கள், தலித் சமுதாயத்தை அடக்கும் போது முடக்கும் போது கைத்தட்டி சிரித்த நபர்கள், இன்னைக்கு அவர்களுக்கு எதிராகவே ஒரு சட்டம் வரும்போது அவர்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை. இந்த சட்டத்தில் தவறுகள் இருக்கு, அந்த தவறுகளை நான் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டேன். ஆனால் மற்ற சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் அவர்கள் அடக்கப்படும் போது, அவர்கள் முடக்கப்படும் போது அன்னைக்கு கைத்தட்டி சிரித்த நீங்கள் இன்னைக்கு எதற்காக கதறுகிறீர்கள்? உனக்கு வந்த ரத்தம், எனக்கு வந்த தக்காளி சட்னி, அந்த அந்த கதை தான் இதில் சேருகிறது. ஸோ எந்த அளவில் ஒரு நாட்டை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள், ஹிந்து முஸ்லீம் ஹிந்து முஸ்லீம் ஹிந்து முஸ்லீம் என்று கூறினீர்கள். இன்னைக்கு அந்த ஹிந்துக்களுக்கு ஒரு சட்டம் வரும்போது நாங்கள் வேற நீங்கள் வேற. எப்படி இதை நீங்கள் பார்க்க முடியும்? எப்படி நீங்கள் இதை பொறுத்து கொள்ள முடியும் என்று எனக்கு புரியவில்லை. இந்த சட்டத்தில் ஓட்டை இருக்கு. என்ன ஓட்டை? ரெப்ரசன்டேஷன் தேவை. ஜென்ரல் கேட்டகரிக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷனை கொடுங்கள். ஒரு SC ST OBC கேட்டகரியிலிருந்து வரக்கூடிய நபர்கள் போலியான தவறான வழக்கை கொடுக்கும்போது, தவறான கம்ப்ளைண்ட்டை கொடுக்கும்போது அவர் மீது ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும். இதில் அந்த இது கிடையாது. ரெண்டாவது, யார் மீது அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபருக்கும் வாய்ப்பை கொடுங்கள். உன் பக்கத்தை எடுத்து வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுங்கள். அதே 24 மணி நேரம் ஓகே, அதே 15 நாட்களுக்குள்ள தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும் ஓகே. பட் 2 மாணவர்களுக்கு நடுவே ஒரு சமமான பிளாட்ஃபார்மை உருவாக்குவதாக இந்த சட்டம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த சட்டம் அப்படி கிடையாது. இந்த விஷயத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுவீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், பெஸ்டான கருத்துக்களுக்கு நிச்சயமாக நான் பதில் கொடுப்பேன். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.